வணக்கம். தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய மலைகள், அதாவது நம்ம குறிஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த மலைகள்ல அபூர்வமான சில மலைகள் இருக்கு. இப்ப சிறுமலை அப்படின்னா, இதனுடைய உச்சி வரைக்கும் கூட நான் போயிருக்கிறேன். அங்க அந்த சிறுமலை வாழைப்பழம், அந்த பழங்குடியினர்கள்லாம் பார்த்துருக்கிறேன். அதேமாரி பிலோ இருதயநாத்ன்னு ஒருத்தர் வந்து பழங்குடியினர் பத்தி எழுதுறபோது, அவர் வந்து மலைகள்ல பயணம் பண்ணியிருக்கிறாரு. அதேபோல பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன குன்றுகள், மலைகள் இதுக்கு போறது ஒரு வகை. மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நம்ம நிறைய பயணம் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் தெற்க குற்றால மலை, அதில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏறி பார்த்துருக்கிறேன் நானும். ஆனா, எல்லா மலைகள காட்டிலும் இப்ப மலைகளின் இளவரசி அப்டின்னா, கொடைக்கானல சொல்றோம். ஊட்டி மலை அதையும் பெருசா சொல்றோம். உதகமண்டலம்னு பேரு. ஒத்தக்கல் மந்து அப்படிங்கிறது தான் உதகமண்டலம்னு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது வந்து அந்த பழங்குடியினருடைய பேருன்னு கூட சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க. எல்லாத்த காட்டிலும் மர்மமான மலை ஒண்ணு இருக்கா? அப்டின்னா, அந்த மர்மமான மலை மட்டும் இல்ல, 2000, 3000 ஆண்டு பழமையான வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மலை. மலைக்கு பல லட்ச ஆண்டா இருக்குது. ஆனா, அந்த மலை பற்றிய செய்திகள் நமக்கு கிடைக்குதுன்னா, அப்படி நம்மள திகைக்க வைக்கக்கூடிய ஒரு மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அங்க கொல்லிமலை. ஞாபகம் வச்சுக்கங்க, கொல்லிமலை. இந்த பேர கேட்கிறப்பயே நமக்கு பயமா இருக்கு. கொல் அப்படிங்கிற வேர் சொல்ல அடிப்படையா வச்சு தான் வருது இது. கொல்லிமலை. இது எங்க இருக்கு அப்படின்னா, ராசிபுரத்துலேருந்து மேலே ஏறி போனது. அந்த பக்கம் சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை இதெல்லாம் இருக்குது. இது 4000 அடி உயரத்தில இருக்குதுங்க, கடல் மட்டத்திலிருந்து. அது மட்டும் இல்ல, 70க்கும் மேற்பட்ட கொண்டையூசி வளைவுகள்ங்கிறாங்க. இப்படி வரும் வண்டி. கொண்டையூசி வளைவுகள். இதில நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தான் போயிட்டு வர முடியும். இந்த அற்புதமான மலை சங்க இலக்கியத்தில் பெரும் பெரும் புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. சான்றாக கடையேழு வள்ளல்களில் ஒருவனாகிய வல்வில் ஓரி, வலிமையான வில்லை உடைய ஓரி வாழ்ந்த பகுதி இந்த பகுதி தான். அதுவும் நீங்க அந்த ஆற்றுப்படை நூல்கள்ல நீங்க பார்த்துட்டு வரணும். ஆ பசியோட வர்றாங்க பாணர்கள். பாட்டு பாடக்கூடியவங்க பசியோடு வர்றாங்க. காட்டுப் பகுதி. என்ன ஆகுமோன்னு ஒரு சூழ்நிலை. அந்த நேரம் திடும்னு ஒரு வேடன் மாரி ஒருத்தன் வர்றான். இவங்கள பார்க்குறான். "பசியோடு இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வில்ல எடுத்து அடிக்கிறான். 7 மிருகங்கள ஊடுருவி செல்லுதுங்க. அதாவது வேங்கை புலி, மான் மற்றும் இருக்கிற ஒவ்வொன்னையா தாண்டி கடைசில ஒரு உடும்புனுடைய உடம்புல போய் குத்தி நிக்குது. வீழ்ந்த மிருகங்கள எடுக்குறான். சுவையான இறைச்சி பகுதிய நெருப்புல அம்புல குத்தி, நெருப்புல வாட்டுறான். பார்பிக்யூன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாரி நெருப்புல வாட்டுறான். வாட்டி கொல்லிமலை தேன் இருக்கு பார்த்தீங்களா? தேக்கு இலையில வச்சு அப்படி சுட்டு, அந்த சுட்டத அப்படி வச்சு குடுக்குறான். அவங்க வயிறார உண்ணுட்டு அவன வாழ்த்துறாங்க. அவன் தான் அந்த கொல்லிமலையினுடைய தலைவனாக விளங்கிய பல்வில் ஓரி என்பவன். இத நீங்க அத படிச்சு பார்க்குறப்பயே நமக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க அபூர்வமான விலங்குகள் இன்றைக்கு இருக்குங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கொல்லிமலை தேனை உண்பதற்காக வருகின்ற கரடிகள் அதிகம் உண்டாம். இங்க இந்த தேன் சாப்பிடக்கூடிய அந்த கரடிகள், இத வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகமா வாழக்கூடிய மலையாளிகள் வந்து அத வேட்டையாட மாட்டாங்களாம். ஏன்னா, ராமாயண காலத்துல இந்த ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய கரடியினுடைய வம்சத்திலருந்து வந்த கரடிகள் தான் இது. அப்படின்னு ஒரு நம்பிக்கை அங்க இருக்குதுங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொன்னுக்கும் ஒரு மூல கதை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அங்க இருக்க கரடிகளுக்கு இப்படி ஒரு கதை சொல்றாங்க. வரையாடுகள் அதிகம் உண்டா, காட்டு பன்றிகளும் அதிகம் உண்டு. இந்த இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க வந்து ஆ நதியாக ஓடி வந்து நீர்வீழ்ச்சியாக ஒரு ஆறு விழுகுதுங்க. அதுக்கு பேரு அறப்பளி ஆறுன்னு பேரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், அறப்பளீஸ்வரர்ன்னு அவருக்கு பேரு. நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அந்த நீர்வீழ்ச்சியிலயும் போய் குளிச்சிருக்கேன். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப, அந்த நயகரா ஃபால்ஸ்ல பார்த்துட்டு அது தண்ணி மாரி ஆறா ஓடி வந்து கீழ விழுந்து, உலக புகழ்பெற்ற அருவியா இருக்குங்கிறத பார்த்துட்டு, எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. ஆறா ஓடி வந்து நீரா விழுகுது அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு ராசிபுரத்துக்காரரு அவரு, "அட நீங்க வேற, இதுதான் கொல்லிமலையில இருக்குங்களா" அப்படின்னாரு. 400 படி இறங்கி போனீங்கன்னா, அந்த 400 படியில தாண்டி ஒரு பெரிய நீர் குளம் இருக்குங்க.
இந்த குளத்தை நீந்தி போனா தான் அந்த நீர்வீழ்ச்சியில குளிக்க முடியும். எப்படி ஆறா ஓடி வந்து நீர்வீழ்ச்சியா விழுந்துச்சுல்ல, 400 அடி பள்ளத்துல இருக்குதுங்க அந்த நீர்வீழ்ச்சி. இப்ப ஆறு இருக்குது, நீர் இருக்குது, கோவில் இருக்குது, வனம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேல கொல்லிப்பாவை என்று ஒரு பாவை சொல்றாங்க. "சூர் வந்து வணங்கு" அப்படின்னு நம்ம சொல்றோம். சூர் அப்படிங்கிற ஒன்ற சொல்றபோது, அசுரர்கள் என்ன பண்றாங்களாம், தங்களுக்காக ஒரு உருவத்த உருவாக்குறாங்களாம். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அணங்கு தான் அவர்களுடைய தெய்வமாக, தேவதையாக இருக்கான்னு, அவ தான் அந்த கொல்லிப்பாவைங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கு வந்த தேவர்களும், முனிவர்களும். நல்லா நினைவுல வச்சுக்கங்க. இந்த காட்டுக்கு பேரு, இந்த மலைக்கு பேரு மூலிகை ராணி அப்படின்னே அத சொல்றாங்க. மலைகளின் ராணிங்கிற மாரி மூலிகை ராணி இதானாம். இங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு மற்றவற்றால் இடர்பாடு வரக்கூடாதுங்கிறதுக்காக, தெய்வத்தச்சனாகிய மயன், ஆர்க்கிடெக்ட் அவன்தான். அவன கூட்டிட்டு வந்து ஒரு சிற்பம் செய்ய சொல்றாங்க. அதனுடைய தன்மை என்ன தெரியுமா? அது வேற ஏதாவது தீய சக்திகள் வர்றபோது, எப்படி இப்ப ரேடார் வந்து ஒண்ண கண்டுபிடிக்குதோ, அதுபோல அது என்ன செய்யுமா, ஏதாவது பட்ட உடனே சிரிக்க ஆரம்பிச்சுருமாங்க. காடு முழுவதும் அந்த சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாம். இந்த சிரிப்பு சத்தத்திலே பல பேர் அரண்டுருவான். அதையும் தாண்டி போறான்னு வைங்களேன், அவங்கள மயக்கக்கூடிய ஒரு அருமையான பெண்ணுருவம் இருக்குமாம்ங்க. அதுதான் அந்த ஆரணங்கு, பூரணங்கு, வனசாரிணி எந்த பேர்ல நீங்க அழைச்சாலும் சரி, அதான் கொல்லிப்பாவை. இந்த கொல்லிப்பாவை யாரா இருந்தாலும் மயக்கிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த அருமையான இடத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அ அந்த வல்வில் ஓரியினுடைய நினைவாக அங்க ஒரு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்கங்க. மானுமென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி. பரணர், பண்பரணர் போன்ற பலர் இங்க இந்த இவங்க புலவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசர்கள பாடியிருக்கிறாங்க. ஔவை பாடியிருக்கிறாங்க. சங்ககால புலவர்கள் பலரும் இங்க வந்து பாடியிருக்காங்க. குறிப்பா பொறையன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இந்த பகுதியை ஆண்டாங்கிறது நமக்கு தெரியுது. பல்வகையான ஊர்கள் இங்க இருந்திருக்குங்கிறதுக்கான அடையாளம் தெரியுது. வரகூர், கேம்பை, மூலக்குறிச்சி, சிறிய கேம்பை, பெரிய கேம்பை என்று பல்வகையான ஊர்கள் இருந்திருக்குங்கிறதுக்கான அடையாளத்தையும் பார்க்குறோம். சமீபத்தில கூட இது பற்றிய ஒரு வரலாற்று நாவல் நான் அத வந்து யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறேன். நான் அந்த நூல் வெளியீட்டுக்கும் போயிருந்தேன். அபூர்வமான செய்திகள கொண்ட நூலாக அது அமைந்திருந்தது. இப்ப நீங்க நெனச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மூலிகை வனத்தை, தேன் நிறைந்த காட்டை, நீர் நிறைந்த அற்புதமான கோவில் இருக்கக்கூடிய இடத்தை நாம் சென்று பார்த்திருக்கிறோமா? பார்க்க வேண்டுங்க. அறப்பளீஸ்வரர் சதகம் என்று 100 பாடல்களை அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார்னு சொன்னா, இந்த மலை உச்சியினுடைய பெருமைகளை யோசித்து பாருங்கள். ஒரு முறை மறக்காமல் சென்று வாருங்கள். கொல்லிப்பாவையை காணச் செல்லுங்கள். அங்க இருக்கக்கூடிய அறப்பளீஸ்வரரையும் காணச் செல்லுங்கள். நீர்வீழ்ச்சியிலே நீராடி வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும். கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.